அந்த பஸ்காவை அனுசரிப்பதற்கான பிளானிங் எங்க தான் இருக்குது? தொடர்ந்து பஸ்காவை ஆண்டவர் சொன்ன மாதிரியே பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். இதுல வந்து பஸ்காவை ஆயத்தம் பண்றதுக்கு யார் கேட்கிறா? 19வது வசனம். சரி மன்னிக்கும், யார் கேட்கிறா? ஆண்டவர் கேட்கிறாரா இல்ல சீசர்கள் கேட்கிறாங்க? சீசர்கள் தான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரத்துல பஸ்காவை அனுசரிக்கிறதுக்கு எந்த வீட்டுல போய் பண்ணணும்னு சீசர்கள் தான் கேட்கிறாங்க. அப்ப சீசர்களுக்கு எப்படி தெரியும் 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரத்துல பஸ்கா ரெடி பண்ணணும்னு? எப்படி தெரியும்? அதுக்கு முன்னாடி 3.5 வருஷம் ஊழியம் பண்ணார்ல, இதே மாதிரிதான் அவர் பண்ணதுனால வழக்கம் போல ஆண்டவரே 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரத்துல நம்ம பஸ்கா அடிச்சு வீட்டுல சாப்பிடுவோமே, அதை எங்க அனுசரிக்கணும்னு வந்து கேட்கிறாங்க. புரியுதா இல்லைங்களா? புரியுதா இல்லையா? அதுக்கு இந்த மாதிரி சீசர்கள் சொன்ன வாக்குல ஆண்டவர் என்ன சொல்றாரு? தண்ணீர் குடம் தூக்குறவனை பின்னாடி போய் அவன் வீட்டுக்குள்ள நீங்க ரெடி பண்ணுங்கன்றார். அதை தான் இவங்க என்ன பண்ணாங்க? ரெடி பண்ணாங்க. சரிங்களா? 19வது வசனம். 20வது வசனம் அதை ரெடி பண்ணாங்கன்னு போட்டிருக்கா. 19 நான் படிங்க. பஸ்காவை ரெடி பண்ணாங்க அந்தந்த முறைமையின்படி மேல் வீட்டறையில. படிங்க. 12 பேரோட பந்தி இருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அப்படின்னா யாரெல்லாம் போஜனம் பண்ணது? 13 பேர் பஸ்கா, தலைச்சன் பஸ்கா 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரத்தினுடைய பஸ்காவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த போது, நிறைய பேர் சாப்பிடவே இல்லைங்கிறாங்களே, இந்த வசனம் கிளியரா ஆண்டவரும் சேர்ந்து சாப்பிட்டு இருக்கிறாரு. சரிங்களா? சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பொழுது ஓகே. அப்ப இதுல இன்ஃபர்மேஷன் கிளியரா இருக்கு. சீசர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவர் ஒன்னும் அனுப்பிவிடல, நீங்க போய் பஸ்காவை ரெடி பண்ணுங்க. சரிங்களா? சீசர்கள் கேட்கவும் தான் சீசர்கள் 2 பேரை அனுப்புறாரு. அது லூக்காவுல இருக்கு. லூக்காவுல சீசர்கள் ஆண்டவர் அனுப்பின மாதிரி இருக்கும். ஆனா சீசர்கள் கேட்ட பிறகுதான் ஆண்டவர் அனுப்புறாருங்கிறது லூக்காவுல இருக்கும். அதனால சீசர்களுக்கு இது வந்து புதிய விஷயம் எல்லாம் இல்ல. ஒரு சகோதரர் எப்படி காரியங்கள் எல்லாம் அதுல சொல்ல வர்றாங்கன்னா, சீசர்களுக்கு ஒண்ணுமே தெரியல, பஸ்காவை பத்தியும் பஸ்கா புதிய நியமனை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது இல்ல, அதனால பஸ்காவை ரெடி பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு ஆண்டவர் போய் பேசுவாரா? சாப்பிடுவேன்னு போய் பேசுவாரா? சீசர்களோட சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு போய் பேசுவாரா? அப்ப இதெல்லாம் நம்ம தவறான அனுமானங்களுக்குள் வசனத்தை கமா புல் ஸ்டாப்ப கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? மாற்றக்கூடாது. சரிங்களா? அப்படியே நம்ம படிக்கலாம் பாருங்க. மார்க் 14ல 1வது வசனம். 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். 14:1. பாருங்க, 2 நாளைக்கு பின்புனா 2 நாளைக்கு முன்னாடி. அப்ப பஸ்கா பண்டிகை என்னைக்கு? பஸ்கா பண்டிகை 15ஆம் தேதிக்கு 2 நாள் முன்னாடினா எத்தனாம் தேதி? 14:1. அடுத்தது 13ஆம் தேதி. 13ஆம் தேதியினுடைய நிகழ்வை பத்தி இங்க பேசுறார். படிங்க. 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். 12வது வசனம். பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண? அப்ப 14ஆம் தேதியினுடைய ஆரம்பத்துல, அதாவது 13ஆம் தேதியினுடைய காலை பகுதியில் இருக்கலாம், மதியானமா இருக்கலாம், எங்க ரெடி பண்ண? இதான் நம்ம மத்தேயு 26ல 17, 18, 19 அப்படி தொடர்ந்து வசனம் வாசிச்சோம். அப்படி படிங்க. தொடர்ந்து சீசர்கள் தான் அங்கேயும் வந்து என்ன கேக்குறாங்க? ஓகே. அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே போங்கள்,
அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டு அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது அவர் 12 கூட அவ்விடத்திற்கு வந்தார். அவர்கள் பந்தியமர்ந்து போஜனம் பண்ணுகையில் அப்ப எல்லாருமே உட்கார்ந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரத்துல பஸ்கா ஆடு, புளிப்பில்லா அப்பம், கசப்பான கீரையை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 12 பேர் தான், வேற யாரும் அளவுல இல்லை. லூக்கா 22ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்ப இது எதை சொல்றாரு? 15ஆம் தேதியினுடைய பஸ்கா புளிப்பில்லா அப்ப பண்டிகை அடுத்த நாள் வர்றத பத்தி பக்கத்துல வந்துருச்சுன்னு சொல்றாரு. அப்ப இவங்க எந்த நாள்ல இருக்கிறாங்க? அந்த ஒரு நாள் முன்னாடி, சரிங்களா? பண்டிகை பஸ்காவுக்கு ஒரு நாள் முன்னாடி என்ன அந்த நாளை பத்தி பேசப்படுறது. படிங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். ஓகே, இது வந்து பஸ்கா பண்டிகையை பத்தி முதல் வசனம் சொல்லிருச்சு. இப்ப நீங்க அப்படியே 7வது வசனத்துக்கு வந்துருங்க. பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. இந்த இடத்துல புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் பண்டிகைன்னு இருக்குல்ல, இருக்கா? அப்பனா இது என்னைக்கு? இது அந்த நாள் வந்துருச்சுங்கிறாரே, வசனமே அப்படி மாத்தி போடுது. அப்ப கிரேக்க ஒரிஜினல்ல போய் பார்க்கும்போது அந்த பண்டிகைங்கிற வார்த்தை ஒரிஜினல்ல இல்லை. கவனிங்க, எவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு பாருங்க. வசனம் மொழிபெயர்த்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க இந்த இடத்துல. மற்ற இடத்துல எல்லாம் கரெக்டா வந்துகிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல ஆங்கிலத்துல நான் படிக்கிறேன். Then came the day of unleavened bread அப்படின்னா புளிப்பில்லா அப்பம் புசிக்கும் நாள் அப்படின்னு தான் போட்டுருக்கோம். புளிப்பில்லா அப்பம் பண்டிகைன்னு வார்த்தை வரல, புரியுதுங்களா? அப்ப புளிப்பில்லா அப்பம் புசிக்கிறது என்னைக்குங்க? 14ஆம் தேதி. அப்பம் புசிக்கிறது 14ஆம் தேதி. அப்ப பண்டிகை 15. புரியுது? நல்லா கவனிங்க. புளிப்பில்லா அப்ப பண்டிகை 15, 7 நாளைக்கு. புளிப்பில்லா அப்பம் புசிக்கிறது 14. நம்ம ஆட்டுக்குட்டியோட அப்பம் புசிக்கிறது எப்பங்க? புளிப்பில்லா அப்பத்தை 14ஆம் தேதியே ஆரம்பிச்சிடும். அதை தான் இங்க சொல்றாங்க. இங்க வந்து ஃபீஸ்ட் அப்படிங்கிற பண்டிகைங்கிற வார்த்தை இல்லை. அதை நீங்க கட் பண்ணிக்கங்க, ஒரிஜினல்ல இல்லை. இப்ப அந்த பண்டிகைங்கிற வார்த்தை எடுத்துட்டு போய் படிங்க. அப்ப நாள், அப்பத்தை புசிக்கிற நாள் வந்தது. பண்டிகை இல்ல, அப்பம் புசிக்கிற நாள் வந்தது. அது 14ஆம் தேதி தான். அன்னைக்கு என்ன பண்ணாங்க? படிங்க படிங்க. இப்ப பாருங்க, பேதுருவும் யோவானையும் அழைத்தா இது மாதிரி சீசர்கள்லாம் எங்க அனுசரிக்கணும் கேட்ட பிறகு பேதுரு யோவான் என்ற 2 பேரை அழைத்து அனுப்பிவிட்டார். சீசர்கள்லாம் ஃபர்ஸ்ட் கேட்கறாங்கல்ல, எங்க சாப்பிடணும் 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்திர பஸ்காவை எங்க சாப்பிடணும்னு கேட்டாங்கல்ல, அதுல 2 பேரை அனுப்புறார ஒழிஞ்சு அதுக்கு முன்னாடியே சீசர்கள் தான் வந்து யாரு கேட்கிறா? ஆண்டவரை கேட்கிறாங்க. பஸ்கா புசிக்கிறது எங்க 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்திரத்துக்கு. தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீசனோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உங்களிடத்தில் கேட்க
அவர்கள் போய் கண்டனிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். எங்க? மேல் வீட்டு அறையில் ஆயத்தம் பண்ணினார்கள், ரெடி பண்ணாங்க. பஸ்கா பண்டிகையில பஸ்காவை ஆயத்தம் பண்ணாங்க. தொடர்ந்து வாசிங்க. வேலை வந்தபோது அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். இப்ப இவ்வளவு சொன்ன பிறகு இந்த வசனத்துல பந்தி இருந்தாங்கன்னா சும்மா சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்தாங்கன்னுட்டாங்க. பஸ்காவில் உட்கார்ல, சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்தாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டன் ஃப்ரே நோட்ஸ், டேவிட் டோரன், இன்னும் சில நம்முடைய சகோதரர்கள் இதை வந்து பஸ்கா சாப்பிடுறதுக்கு உட்கார்ல, ஜஸ்ட் மீல்ஸ், அதுல நான்வெஜ் இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியா? இது எதுக்கு உட்கார்ந்தாங்க? அந்த வீட்டுக்குள்ள போய் எதை ரெடி பண்ணாங்க? எந்த பஸ்காவை? கர்த்தருடைய பஸ்காவை. சரிங்களா? ஆகவே இதெல்லாம் எப்படி சொல்ல வர்றாங்கன்னா, சீசர்களுக்கு ஒன்றும் புரியலையா. அவங்க தானே கேட்டது எங்க பண்ணணும்னு. அவங்களுக்கு புரியாம கேட்பாங்க. சீசர்களுக்கு அவர் பஸ்காவை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. அவங்க தான் கேட்கறாங்க பஸ்காவை ரெடி பண்ணி சாப்பிடறதுக்கு எங்க பண்ணணும்னா, நீ அந்த வீட்டுக்குள்ள போய் பண்ணுன்னு தெளிவா மத்தேயு 26 20வது வசனம் கிளியரா இருக்கு. 19 20 திரும்ப வேணா படிச்சிருங்க, படிங்க. 26 19 20. இல்ல, அது முந்தின வசனம். நீங்கள் நகரத்திலே இன்னாரிடத்துக்கு போய், என் வேலை சமீபமாய் இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று. உன் வீட்டிலே என் சீஷரோடு கூட பஸ்காவை அதை நிறைவேற்றுவேன் இல்லைங்களா அப்படின்னு யார்கிட்ட சொல்லணும்? அந்த வீட்டு ஓனர் கிட்ட. இது எங்க வீட்டுக்குள்ளனா எங்க? எந்த பஸ்கா? 15ஆம் தேதி எங்க பண்ணணும்? ஆலயத்தில். ஆக இது கிளியரா நம்மளுக்கு சத்தியம் சொல்லுது. திரும்ப லூக்கா 22ல அப்ப அவங்க உட்கார்ந்தது எந்த பந்தியில தான்? பஸ்கா பந்தியில தான் உட்கார்ந்து வீட்டுக்குள்ள சாப்பிட்டாங்க. தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. 14. வேலை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். அப்ப வேலைன்னா சாயந்தரம் அந்த சாப்பிடுற நேரம் வந்த பொழுது, அந்த நைட் நேரம் ஆகும்போது. சரிங்களா? படிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எல்லாருமே 13 பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு மார்க்லயும் வசனம் வந்துருச்சு, மத்தேயுலயும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 13 பேருங்கிறதா இங்க வசனம் கிளியரா பார்த்தோம். படிங்க. நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். அப்பனா இவரு பஸ்காவை புசிக்கலன்னு இந்த வசனத்தை வச்சு எடுத்துக்கலாமா? உங்களோடு கூட பஸ்காவை புசிக்க ஆயத்தமா இருந்தா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது தானே சொல்றாரு. ஓகே. தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி. அப்ப அவர் சாப்பிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் என் டைம் ஆக போகும்போது என்ன பண்ணிட்டாரு? இனிமே நான் இதை புசிக்கிறது இல்லை அப்படின்ட்டாரு. அந்த எனிங்கிற வார்த்தை கூட ஒரிஜினல்ல இல்லைங்கிறாங்க. அப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இனிமே சாப்பிட்டு இருக்கும்போது நான் எப்பதான் சாப்பிடுறேன்னு சொல்றாரு. அப்பனா சரி, தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சா? 2ஆம் வருகை 1000 வருட அரசாட்சி வந்துருச்சு இல்ல? இப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து இங்க எங்கன்னு உட்கார்ந்து இருக்கிறான்னு காமிங்க. நம்மளோட உட்கார்ந்து சாப்பிட போறாரு. மேகன் மேல வந்திருக்கிறவரு 2ஆம் வருகையில நம்மளோட வந்து பஸ்கா சாப்பிட போறாரா இங்க மாமிசத்துல? அப்ப அவர் எப்படி சொன்னாரு? அவரு வர 21ஆம் தேதி நம்முடைய ஆண்டவர் இங்க சேர் போட்டு இங்க அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அவரு சாப்பிட வர போறாரா, இல்ல பழைய ஏற்பாட்டினுடைய ஆடு புளிப்பில்ல அப்பம் கசப்பான கீரையை சாப்பிட போறாரா நம்மளோட? அவரு மாமிசத்திலே வரப்போறது இல்லையா? அவர் ஆவில இருக்கிறார். அப்ப அவருடைய சரீரம் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. மாமிசத்துல இருக்கிறது யாரு? இப்ப அவர் அடிச்சா யாருக்கு வலிக்கும்? நம்மள அடிச்சா யாருக்கு வலிக்கும்? பவுல் சபைய முதல் நூற்றாண்டுல அடிச்சா யாருக்கு வலிக்குது? என்னை ஏன் துன்புறுத்துறேன்னு கேட்கிறார். அப்ப நம்ம இந்த மாமிசத்துல இருந்து சாப்பிடும் போது யார் சாப்பிட்ட மாதிரி? கிறிஸ்துனா யார்? ஆண்டவர் மட்டுமா? சபையும் சாப்பிட்டா யார் சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு போறாரு. 1000 வருட அரசாட்சியிலேயே வந்து இந்த பஸ்கா நடந்துகிட்டு இருக்கும். கர்த்தருடைய பந்தி பஸ்கா நடந்துகிட்டு இருக்குங்கிறத சொல்றாரு.
புரியுதுங்களா? இன்னும் ஒரு சில சகோதரர்கள் வேற விதமா எப்படி சொல்றாங்கன்னா, நம்மளோட வந்து இந்த சத்தியத்தையும் சொல்லி கொடுத்து நம்மளோடு போஜனம் பண்ணுவார்னு வெளிப்படுத்தல் 3:20 வசனத்துல இருக்கு இல்லையா? கதவை தட்டி அந்த சத்தியத்தெல்லாம் கேட்டு அந்த சத்தியத்துக்குள்ளாக நம்ம உள்வாங்கும் போது நம்மளோடு கூட போஜனம் பண்றாருன்னா தேவனுடைய சித்தத்தை நம்மளுக்குள் பஸ்காவை அனுசரிக்கக்கூடிய அந்த கர்த்தருடைய பந்தியை நம்மளுக்குள்ளாக அவர் நிறைவேற்றுறாருங்கிறத கூட அப்படியாக கூட எடுத்துக்கலாங்கிறத சொல்றாங்க. ஆகவே இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்க கூடாதுங்க, ஆண்டவர் பஸ்கா புசிக்கலைங்கிற வார்த்தை இந்த இடத்துல எங்கேயுமே வேதத்துல இல்லை. அதான் ஆச்சரியமான விஷயம். ஆனா இவங்க எப்படி இந்த ஒரு விஷயத்தை கொண்டாந்து வச்சு சகோதரர்களை சகோதரிகளை வெளிநாட்டு புளிப்பு அமைப்பு என்னும் புளிப்பு இந்த மாதிரியான பொய் போதனைகளுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலைகள் ஒரு கமா புல் ஸ்டாப்ல கூட வந்துருது. எச்சரிப்போடு வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படிங்கிறதுல இந்த பலி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பஸ்கா பலி 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரத்துல ஆரம்பிச்சு அதை தான் 15ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரங்கிறது யூத வழக்கத்துல மாறுபாடானதை அவர்கள் செய்ததுக்காக நம்ம செய்ய முடியாது. அவர்கள் செஞ்சதை யூதர்கள் செஞ்சது. ஆனா யூதர்கள் பஸ்காவல்ல புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் பஸ்கான்னு ஒண்ணு இருக்கு. அது 15ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரம் ஆகிய 6 மணிக்கு தான் அவங்க அடிக்கணும். அவங்க அட்வான்ஸா ஒரு சில சூழ்நிலையில பெரிய ஓய்வு நாள்ல 3 மணிக்கெல்லாம் அடிக்கிறது வழக்கமாக யூத பார்வைன்னு சொல்லி ரீபிரின்ஸ் நம்பர் 2953 சொல்லப்படுது. அந்த முறைமையில அவங்க 3 மணிக்கு கூட அடிச்சிருக்கலாம். ஆண்டவர் சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கும் போது கூட பிரதான ஆசாரியர்கள்லாம் எங்க இருக்கிறாங்க? அங்க இருக்கும்போது அவங்க ஒருவேளை 3 மணிக்கு அந்த மாடை அடிக்கிறவர்களா இருந்தா இங்க வருவாங்களா? கல்லறை இது சிலுவை இதுகிட்ட எங்க இருக்கணும்? அவங்க எங்க இருக்கணுங்க? ஆலயத்துல இருக்கணும். நீ தேவனுடைய குமாரனா இருந்தா நீ இறங்கிவான்னு சொல்லி அவங்களை எல்லாம் நக்கல் பண்ணதுலாம் யாரு? அங்க இருந்த பிரதான ஆசாரியர் இருந்தா அங்கே சாட்சிக்கு வந்து நின்று இருந்தாருன்னு வருது ஆசாரியர்கள்லாம். அப்ப இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த ஒரு காரியத்தை நான் சின்ன சாட் மூலமா இதுல விளக்கம் சொல்றேன், புரிஞ்சுக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதாவது 1 2 3 4 A for apple, B for banana. இப்ப பாருங்க, பதிமூணாம் தேதி 14ஆம் தேதி 15ஆம் தேதி இதுல தாங்க நமக்கு பிரச்சனையா இருக்கு. 6 PM புரிஞ்சுக்கிறதுக்கு வேற எதுவும் 6 PM இது இடையில போடு. 6 AM இது 6 AM 6 AM. ஓகே. இப்ப 13ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரம் ஏதாச்சும் நடந்துச்சா? 13 ஆரம்ப சாயந்தரம் இதுதான் 6 PM டு PM 13 ஆரம்ப சாயந்தரத்துல ஏதாச்சும் நடந்துச்சா? ரெடி ஆகிறதுக்குரிய விஷயம் காலையில 6 மணிக்கு ஒரு வேளை சீசர்கள் கேட்டாங்க இல்லையா? மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 17 18 கேட்டாங்க இல்லையா? அந்த வசனம் இங்கே நடந்திருக்கணும். ஓகேயா? 6க்கு மேல ஏஎம்க்கு அப்புறம் அப்ப அவங்க ரெடி பண்ண போயிருக்கணும். 6 மணிக்கெல்லாம் லூக்கா இந்த இடத்துல லூக்கா 22ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் 7-8 வசனத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிச்சு அந்த ரெடி ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் சொல்லி முடிக்கும் போது 14வது வசனத்தினுடைய காரியம் பந்திய மறந்தார்கள் வருது இல்லையா? அந்த 6 AM இங்க ஆரம்பிச்சிருக்கணும். 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரம். ஓகேங்களா? ஓகே. இந்த 6 PM என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா அதுக்கடையில இந்த இடத்துல அவங்க எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. சாப்பிட ஆரம்பிக்கும் போது பஸ்காவை யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த விஷயம் எல்லாம் இங்க நிறைவேறி முடிஞ்சிருக்கும். 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரத்தில் உள்ள அதுக்கப்புறம் கர்த்தருடைய பந்தி ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுதான் 14வது வசனம். லூக்கா 14வது வசனம் இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கும்.
அப்ப அவங்க சாப்பிட ஆரம்பிச்ச போது உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் வெளியே போறாரு. யாரு? யூதாஸ். அது எந்த வசனம்? யோவான் 13 27 28 27 28 அங்கே சொல்லப்பட்டது பண்டிகைக்கு வாங்க போறதை பத்தி சொன்னார். பஸ்காவை பத்தி அல்ல. இது பஸ்கா. இந்த பகுதி என்னதுங்க? 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரத்திலிருந்து முடிவு சாயந்தரம் வரையும் லார்ட்ஸ் பாஸ்ஓவர், கர்த்தருடைய பாஸ்ஓவர், கர்த்தருடைய கலந்து போகுதல். அப்ப இந்த இடத்துல இங்க நம்ம பார்க்கும்போது அது முடிச்ச பிறகு இந்த ஏறக்குறைய 9 மணிக்கு, ஏறக்குறைய 9 மணியா இருக்கலாம், 9 மணிக்கு நைட்டு PM 9 மணிக்கு கர்த்தருடைய பந்தி அனுசரிச்சுட்டு நைட்டு 12 மணிக்கு, சரிங்களா, ஜெசமனி தோட்டத்துல அங்க போய் அங்க காட்டி கொடுக்கப்படுகிற அந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கலாம். புரியுதுங்களா? ஜெசமனி தோட்டத்தினுடைய விஷயம், சரிங்களா. காட்டி 3 முறை அந்த அழுது கண்ணீர் விட்டு அதுக்கப்புறம் இன்னுமா தூங்குறீங்கன்னு சொல்லும்போது யூதாஸோட என்ட்ரி அது எப்ப இருந்திருக்கும்? 12 மணிக்கு மேல. இதெல்லாம் ரீபிரின்ஸ்ல சொல்லப்பட்ட ஒரு டைமிங். நான் உங்களுக்கு அப்படி சொல்றேன், 12 AM, சரிங்களா. அப்ப காலையில 6 மணிக்கு யோவான் 18ஆம் அதிகாரம் 28வது வசனம் படிங்க. யோவான் 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். 28வது வசனம். அவர்கள் காய்பாவிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரமனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடிய காலமாய் இருந்தது. 6 மணி, 14ஆம் தேதி காலையில 6 மணி. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக. அதாவது 15ஆம் தேதி பஸ்கா. உபாகமம் 16 1 முதல் 8 வசனத்தினுடைய புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் பஸ்கா 15ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரத்தில் எகிப்தை விட்டு புறப்பட்ட நேரம். எண்ணாகமம் 33 2 முதல் 5 வசனம். எகிப்தை விட்டு புறப்பட்டது 15ஆம் தேதி பஸ்காவுக்கு. இந்த பஸ்காங்கிற எங்க? இந்த பஸ்காவுக்கு மறுநாள் 15ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரம் 6 மணிக்கு மேல அவங்க புறப்பட்டாங்க. அப்படி புறப்பட்ட அந்த 16ஆம் தேதியினுடைய பஸ்காவுக்கு ரெடி ஆகிறதுக்காக இந்த யோவான் 18:26 சொல்லப்பட்ட அவர்கள் தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிப்பதுங்கிறது எந்த பஸ்கா? எந்த பஸ்கா? புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் பஸ்கா பண்டிகை. ஃபீஸ்ட், பாஸ்ஓவர். இதுக்கு யூத பாஸ்ஓவர் என்று கூட சொல்லலாம், அல்லது என்னது அன்லீவன் புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அன்லீவன் அப்ப பண்டிகையினுடைய முதல் நாள் என்று கூட சொல்லலாம். அந்த பண்டிகைக்குரிய பஸ்கா ஆட்டுக்குட்டி, மாடு, ஆடு எல்லாத்தையும் அழிப்பதற்கான முகாந்திரம் இங்க ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஒரு விஷயத்தினுடைய காரியத்துல இவர்கள் எண்ணாகமத்தினுடைய விஷயப்படியும் உபாகமம் 16 அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்கக்கூடிய டைம் ரெடியானாங்க. அதே யோவான் 19ஆம் அதிகாரம் 19வது வசனம், சரி 14வது வசனம். 14வது வசனம். யோவான் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமாய் இருந்தது. இது எந்த பஸ்காவுக்கு? இந்த வசனம் எந்த பஸ்காவுக்கு? யூத பஸ்காவுக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த யூத பஸ்காவுக்கு, பஸ்கா பண்டிகைக்கான ஆயத்த நாள் இந்த வசனம். ஆனா 2 பஸ்கா இருக்குது. ஒன்னு தலைச்சன் பஸ்கா 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரம் இந்த இடம், 15ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரம் இந்த இடம். அது யூத பஸ்கா, இது கர்த்தருடைய பஸ்கா. கர்த்தருடைய பஸ்காவை நாம் வேறையாக பார்க்கணும், யூத பஸ்காவை நாம் வேறையாக பார்க்கணும். யூத பஸ்கா 15ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரத்தில் இருக்கும். கர்த்தருடைய பஸ்கா, தலைச்சன் பஸ்கா 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரத்தில் இருக்கும். அதன்படி நான் லூக்கா 22 7 முதல் 8 வசனங்கள் அவங்க அனுசரிக்க ஆரம்பிச்ச அந்த ரெடினஸ் காரியங்கள்லாம் பார்க்கிறோம். மத்தேயுவில் உள்ள இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். புரிஞ்சுச்சா அன்புக்குரிய சகோதரர்களே? ஆக இதனுடைய பலிகள் எண்ணாகமம் எது? புளிப்பில்லா அப்ப பண்டிகையினுடைய 15ஆம் தேதியினுடைய பலிகளை பத்தி எல்லாம் ஆடு மாடு எல்லாம் சொன்னார் இல்லையா? ஆக்ஸ் அண்ட் கோட்.
28ஆம் அதிகாரத்துல 17 முதல் 25 வசனம் இது எதை பத்தி சொல்லுதுங்க? அப்ப பண்டிகை. அப்ப பண்டிகையினுடைய பலிகள் என்னென்னங்கறத சொல்றாரு. இதெல்லாம் உபாகமம் 16ல 2வது வசனத்தை படிங்க. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக. சரிங்களா? ஆடு மாடுகள் அது வேற, அந்த பலி வேற, இந்த பலி வேற. ஆகவே இதனுடைய காரியங்கள்லாம் நம்மளுக்கு புரியுது. சரிங்களா? ஓகே. இதே நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் இந்த இடத்துல எது இது எந்த இடம் சொல்ல முடியுமா? 14ஆம் தேதியினுடைய முடிவு சாயந்திரமா? ஆரம்ப சாயந்திரம். யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் 14ஆம் தேதி வரைக்கும் அல்ல, 14ஆம் தேதியிலே சாயந்தரத்தில் அடித்து. வரைக்கும்ங்கிற அந்த வார்த்தை ஒரிஜினல்ல இல்ல, அன்டில்ங்கிற வார்த்தை இல்ல, 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரத்தில். சரிங்களா? ஓகே. இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து ஈவினிங்ல, ஆரம்ப சாயந்தரம் ஈவினிங்ல. சரிங்களா? ஈவினிங்ல. சரிங்களா? ஓகே. அடுத்த வசனம். அதில் ரதத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலை கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற் சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அந்த நைட்டு. அது எத்தனாவது வசனம்? 8. 8வது வசனம். இது 8வது வசனம். 8வது வசனம் படிங்க. அன்று ராத்திரியிலே அது மாம்சத்தை எழுப்பினார். சாப்பிடணும் அந்த ராத்திரி தான். அடுத்தது புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். ஓகே. 11வது வசனம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அது கர்த்தருடைய லார்ட்ஸ் கடந்து போகுதல். கடந்து போகுதல். அன்னைக்கு ராத்திரி தாங்க கடந்து போவார், மறுநாள் ராத்திரி எல்லாம் வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து அந்த ராத்திரியே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மற்றும் முதல் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். அந்த கலச்சன்பிள்ளை சங்காரம் அப்படிங்கிறது 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்திரத்தில் உள்ள ராத்திரியா, முடிவு சாயந்திரத்தில் உள்ள ராத்திரியா? ஆரம்ப சாயந்திரம். அப்ப 29வது வசனம். நடு ராத்திரியிலே. இது எந்த ராத்திரி? 14ஆம் தேதி நைட்டு. 14ஆம் தேதி நைட்டு, மிட் நைட். ஓகே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் முடிச்சு இதெல்லாம் அனுசரிக்க வேண்டியது எங்க? வீட்டுக்கு வெளியிலயா உள்ளயா? இதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள, இந்த பகுதியில இந்த 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்திரத்தினுடைய விடியற் காலத்துக்குள்ள விடியற் காலத்துக்குள்ள விடியற் காலத்துக்குள்ள விடியற் காலத்துக்குள்ள. ஆக இங்க சொல்லப்படுற 15ஆம் தேதியினுடைய விஷயங்கள் எல்லாம் முழுவதும் எதை பற்றியது? அப்ப பண்டிகை. இப்ப கடைசியா ஒரு ப்ரூஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 நாளாகவும் 35ஆம் அதிகாரத்துல ஒரு ராஜா ஃபர்ஸ்ட் அவர் வீட்டுல 14ஆம் தேதி அனுசரிக்கிறார். வீடுன்னு போடல, இருந்தாலும் அவர் தனியா அனுசரிக்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய ஆசாரியர்கள்ட்ட எல்லாம் பொருள் எல்லாம் கொடுத்து ஆலயத்தில் அனுசரிக்கும்படி புளிப்பில்லா அப்ப பண்டிகையினுடைய காரியத்தின் பலிகள் எல்லாம் அனுசரிக்க வைக்கிறார். இது ஒரு பெரிய சாட்சியான வசனமாகவும் நம்மளுக்கு பைபிள் வரலாற்றுல இருக்குது. 2 நாளாகவும் 35ல 1வது வசனம். 2 நாளாகவும் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
அதற்கு பின்பு யோசியா எருசலேமிலே கர்த்தருக்கு எந்த ஓசியா? ஓசியா ராஜா. படிங்க. அதற்கு பின்பு யோசியா எருசலேமிலே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரித்தான். ஆசரித்தார்கள் அப்படிங்கறத காட்டிலும் ஒருமையில சொல்லப்பட்டா அதனுடைய அர்த்தம் என்ன? ஒருத்தர்னா அந்த குடும்பத்துல தலைவரா இருந்து அந்த வீட்டுல அவர் ஆசரிக்கிறத பத்தி தான் இங்க சொல்லப்படுது. இது எந்த பஸ்கா? பஸ்காவை ஆசரித்தான். பஸ்காவை ஆசரித்தானா? எந்த பஸ்கா இது? இது ஆலயத்துல 15ஆம் தேதி. நல்லா படிங்க படிங்க படிங்க. அவர்கள் முதலாம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். அப்ப அந்த ஆலயத்துல இது ஆலயத்துல 14ஆம் தேதி அடிக்கிறது எதுங்க? வீட்டுல. அப்ப ஆசரித்தான்ங்கிறது ஆலயத்துல ஆசரிச்சா யார் அடிப்பா? யார் ஆசரிப்பா? ஆசாரியர். பாயிண்ட கொண்டாங்க பாருங்க. நம்ம மற்றவர்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறோம். எந்த ஊரு? மணமேல் குடிக்காரர் முடிச்சுக்கிட்டு இருக்கிறார். சரிங்களா? ஓகே, புரிஞ்சுக்கங்க. 14ஆம் தேதி பஸ்காங்கிறது என்னதுங்க? வீட்டு எஜமான் தலைவன் அடிக்கிறது. அவரு தனித்துவமா ராஜா அவர் வீட்டுல அடிச்சதை பத்தி பேசுறார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு பாருங்க. 14ஆம் தேதியினுடைய தொடர்ச்சி அடுத்த நாள். அவன் ஆசாரியர்களை அவர்கள் முறை வரிசைகளில் வைத்து அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனை செய்ய. கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனை எங்க பண்ணணும்? படிச்சோம் இல்லையா? லேவியர். சரி, யாத்திரையாகமம் 13:5 தேசம் போன பிறகு கர்த்தரனை நாமம் விளங்கும்படி. உபாகமம் 16 1 முதல் 7 8 வசனம். அது ஆலயம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆசாரியில வரிசையா நிறுத்தி ஆலயத்துல வெட்டுறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறார். 15ஆம் தேதியினுடைய ரெடினஸ், அதுக்கு ரெடி பண்றார். படிங்க. ஆலயத்தில் ஆராதனை செய்ய திட்டப்படுத்தி அப்படின்னா என்னது? இதெல்லாம் எப்ப திட்டப்படுத்தி இருப்பாரு? 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரத்துல ஆட்ட அடிச்சு அந்த ராஜா சாப்பிட்டு முடிச்சு என்ன பண்ணிருப்பாரு? நைட்டு கூட கூப்பிட்டு இருக்கலாம், இல்லன்னா காலையில கூப்பிட்டு எப்பா 15ஆம் தேதி சாயந்தரம் வருது என்ன பண்ணுது? ரெடி ஆகுங்க. திட்டப்படுத்தி ரெடி பண்ணி. இதெல்லாம் எப்ப நடக்குது? 14ஆம் தேதி காலையில இருக்கலாம். படிங்க. பரிசுத்தமாகிறது 14ஆம் தேதி. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் 15ஆம் தேதியினுடைய பஸ்காவை அனுசரிக்கணும். படிங்க. அப்ப இந்த இடத்துல பரிசுத்தமாக்கப்படுறது யாரு? ஆவிக்குரிய ரீதியில ஆசாரியர்கள் யாரு? ராஜரீக ஆசாரிய கூட்டம் யாருங்க? சபை. ஆலயம் கட்டப்பட்டு நிறைவடைகிற தருணத்துல ஆலயத்துல இந்த பரிசுத்த பலிகளை செலுத்துவதற்கு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4 5 6 தொடர்ந்து. தோளின் மேல் அவர் அதை சுமக்கும் பாரம் உங்களுக்குரியதல்ல. இப்பொழுதே நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் ஊழியம் செய்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது எழுதின கட்டளைகளுக்கும் அவன் குமாரனாகிய சாலமோன் எழுதின கட்டளைகளுக்கும் ஒத்தபடியே உங்கள் பிதாக்களின் குடும்பத்தாருக்கு குறிக்கப்பட்ட வரிசையிலே உங்களை ஆயத்தப்படுத்தி. அதான் நம்ம படிச்சோம் 2 நாளாமும் 8 14 அந்த வசனங்கள்ல. நான் அதை விட்டுருங்க, தொடர்ந்து படிக்கலாம். ஜனங்களாகிய உங்கள் சகோதரருக்காக பரிசுத்த ஸ்தலத்திலே பிதாக்களுடைய வம்ச பிரிவுகள். பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்திலே எது? வீடா? ஆலய பரிசுத்த ஸ்தலத்திலே. படிங்க. வம்ச பிரிவுகளின் படியையும் லேவியருடைய வம்சத்தார் வகுக்கப்பட்ட படியையும் நின்று பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து. இந்த இடத்துல எதை நம்ம எடுத்துக்கலாம்? இது வீட்ல இல்லையா? ஆலயத்துல எப்படி 14ஆம் தேதி வரும்? இது தலைச்சனுக்கான ஒரு விஷயம் வந்து வீட்டுல தான் அடிக்கணும். பரிசுத்த ஸ்தலத்துக்குரிய ஒரு பிரகாரத்துக்குரிய பலியா இருந்தா அது என்னவா இருக்கணும்? ஆலயத்துக்குள்ள. தொடர்ந்து வாசிக்கலாம். ரெடி பண்ணுங்க. இவர் பஸ்காவை முடிச்சுட்டு 1ஆவது வசனத்துல பஸ்காவை 14ஆம் பஸ்காவை முடிச்சுட்டு யாருக்கு ரெடி பண்ண ஆர்டர் கொடுக்கிறாரு? ஆசாரியர்கள்ட்டையும் லேவியர்கள்ட்டையும். தொடர்ந்து வாசிக்கலாம்.
அப்ப இது வந்து 14ஆம் தேதி பஸ்காவுக்கு ஆடு மாடுகளை கொடுப்பாரா? 15ஆம் தேதி 14ஆம் தேதிக்கு எதை மட்டும்தான் அவர் அடிப்பாரு? ஓகே, அது வீட்டுல அடிக்கணும். ஆடு மாடு எங்க அடிக்கணும்? ஆலயத்துல. நான் தொடர்ந்து வாசிக்கலாம். அவனுடைய பிரபுக்களும் மனப்பூர்வமாக காணிக்கையாக ஜனத்திற்கும் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் கொடுத்தார்கள். தேவனுடைய ஆலய விசாரணை கர்த்தாவாகிய இல்க்கியாவும் சகரியாவும் எகியேலும் ஆசாரியர்களுக்கு பஸ்கா பலிக்கென்று 2600 ஆட்டுக்குட்டிகளையும் 300 காளைகளையும் கொடுத்தார்கள். கொனானியா, செமையா, நெதனியேல் என்னும் அவர்கள் சகோதரரும் அசபியா, ஏயேல், யோசபாத் என்னும் லேவியரின் பிரபுக்களும் லேவியருக்கு பஸ்கா பலிக்கென்று 5000 ஆட்டுக்குட்டிகளையும் 500 காளைகளையும் கொடுத்தார்கள். அப்ப பஸ்கா பலிக்கென்றுனா இது 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தர பலிக்கா, 15ஆம் தேதி ஆரம்ப சாயந்தர பலிக்கா பஸ்கா? அததான் நீங்க புரிஞ்சுக்கணும். இததான் நீங்க பாருங்க, தேவன் அற்புதமா பிரிச்சு காமிக்கிறார். படிங்க. இப்படி ஆராதனை திட்டம் பண்ணப்பட்ட இப்படி ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது எப்ப? அப்படியே கையை வச்சுக்கிட்டு யாத்திரையாகமம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல தான் திட்டம் பண்ணப்பட்டது. அது எங்கதான் செயல்படுத்தணும்? கானான் தேசத்துல ஆலயம் கட்டின பிறகு. இந்த வசனத்தை படிச்சிருங்க, கடைசி பகுதியை. யாத்திரையாகமம் 13:5 பிற்பகுதி. நீங்கள் கானான் தேசம் போய் சேரும் போது இந்த ஆராதனையை செய்யணும். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ இந்த மாதத்திலே இந்த ஆராதனை செய்வாயாக. அதை எங்க எப்ப போய் செய்யணும்? எங்க செய்யணும்? ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் காலம் தேடும் ஓடுகிறதுமான தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், லேவியர், எபூசியர் என்பவர்களுடைய தேசத்துக்கு உன்னை வர பண்ணும் காலத்தில். அப்ப எப்ப அவங்க தேசம் வந்து இந்த ஆலயம் கட்டி முடிச்சு சாலமோன்ல இருந்து அடுத்த ராஜா இந்த ஓசியா போன்ற ராஜாக்கள்லாம் எந்த பண்டிகையை கொண்டாடி இருக்கிறாங்க? பஸ்கா பண்டிகையின் பலி, ஆடு மாடுகளை பலி செலுத்தி இருக்கிறாங்க. 1ஆம் நூற்றாண்டுல ஆண்டவர் வாழ்ந்த காலத்திலையும் யூதர்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு யூத பஸ்கான்னு பேர். சரிங்களா? வசனம்லாம் இருக்குது. தொடர்ந்து வாசிக்கலாம். இங்க வந்துருங்க 35ல. 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி ஆராதனை திட்டம் பண்ணப்பட்ட போது ராஜாவுடைய கட்டளையின்படியே ஆசாரியர் தங்கள் ஸ்தானத்திலும் லேவியர் தங்கள் வகுப்புகளின் வரிசையிலும் நின்று பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். ஆசாரியர் அவர்கள் கையிலிருந்து ரத்தத்தை வாங்கி தெளித்தார்கள். லேவியர் தோலுரித்தார்கள். மோசேயின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி அவர்கள் தகன பலி மிருகங்களை பிதாக்களுடைய வம்ச பிரிவுகளின்படியையும் இவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் அவர்களை பிரித்து வைத்தார்கள். காளைகளையும் அப்படியே செய்தார்கள். பாருங்க, காளைகள். அப்ப அந்த காளை பலினாலே காளை, ஆடு, மாடு இது எல்லாமே எதுக்கு வந்துடும்? 15ஆம் தேதிக்கு தான் வரும். 14ஆம் தேதிக்கு வராது அந்த பலி, பஸ்கா பலி. படிங்க. அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை நியாய முறைமையின்படியே அக்கினியில் பொரித்து பரிசுத்தமாக்கப்பட்ட மற்றவைகளை பானைகளிலும் கொப்பரைகளிலும் சட்டிகளிலும் சமைத்து தங்களுக்கெல்லாம் ஜனங்களுக்கெல்லாம் தீவிரமாய் பங்கிட்டு கொடுத்தார்கள். இது எங்க உட்கார்ந்து சாப்பிடணும்? இப்ப வீட்டுலயா? ஆலயத்துல சாப்பிட்டு காலையில வரையும் எங்க போக கூடாது? படிங்க. பின்பு தங்களுக்காகவும் ஆசாரியருக்காகவும் ஆயத்தப்படுத்தினார்கள். ஆரோனின் புத்திரனாகிய ஆசாரியர்கள் சர்வாங்க தகன பலிகளையும் நினத்தையும் செலுத்துகிறதில் இரவு மட்டும் வேலையாய் இருந்தபடியினால் பாருங்க, அவங்க ராத்திரி வரையும் கூட செய்ய வேண்டியதாச்சு. அவ்வளவு ஆடு மாடுகள் சர்வங்க தகன பலிகளுக்கு, மற்ற ஏனைய பலிகளுக்கு. புரியுதுங்களா? அப்ப பலி நைட்டும் கூட செலுத்தப்பட்டிருக்கு. 3 மணிக்கு செத்ததை ஒத்தி டைம் எடுத்துக்கிட்டு நம்ம சொல்ல முடியாது. இப்ப ஆரம்ப சாயந்தரத்தை 15ல சொல்லுது. பஸ்காவுக்கு 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தரத்தை தான் சொல்லுது. 2 பஸ்கா இருந்ததை பாக்குறோம். ஒண்ணு தலைச்சன் பஸ்கா, இன்னொன்னு யூத பஸ்கா. அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு வரலாற்று பூர்வமான வேத சாட்சியும் நம்மளுக்கு இது மாதிரி இருக்குது. ஆக 2 பஸ்கா இருந்துச்சா? 2 பஸ்கா இருந்துச்சா? ஒன்னு 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தர பஸ்கா, இன்னொன்னு 14ஆம் தேதி ஆரம்ப சாயந்தர பஸ்கா கர்த்தருடைய பஸ்கா. அது யாருக்கு? தலைச்சன் பிள்ளைக்கு. 15ஆம் தேதி ஆரம்ப சாயந்தர பஸ்கா
யார் கடந்து வந்தா? முழு இஸ்ரேல் முஸ்ரேல் ஜனம். 14ஆம் தேதி யார் கடந்து வந்தா? கர்த்தர் கடந்து வந்தார். சரிங்களா? இவ்வாறாக இந்த காரியத்துல தெளிவா நம்ம புரிந்து கொள்வதற்கு தேவன் அற்புதமா வழி நடத்தி இருக்கிறார். இந்த பலிகளினுடைய காரியத்துல ஒரே பலியினால எல்லா பலியையும் ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார். அதை இல்லாமல் நம்மளுடைய பலியையும் சேர்த்து அந்த சர்வங்க தகன பலிகளாக அன்றாட பலிகளிலும் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு ரோமர் 12:1 மற்ற ஏனைய போஜன பலியில நம்ம ஊழியங்கள், அதான் போஜன பலி. சரிங்களா? போஜன பலினா என்ன அர்த்தம்னா கோதுமையில செய்யப்படுற, மாவுல செய்யப்படுற அதெல்லாம் போஜன பலி. அந்த சுகந்த வாசனை தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய அந்த பலிகள். பானபலிங்கிறது நம்ம சாக போற நேரத்தில் இருக்கக்கூடிய பானபலி. நான் பான பலியாக வார்க்கப்பட்டு போறேன்னு பவுல் சொன்னார் 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனத்துல. பான பலியாகவும் நம் முடிவு பரியந்த நிலை நிற்கிறத பத்தியும், பாவ நிவாரண பலினா உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக நம்மளுடைய மீட்கும் பொருளாக ஆண்டவர் செத்தது, அவர் பலி கொடுத்தது, அவர் காயப்பட்டது, அது ஒரு பலின்னு சொல்லப்படுது. சாட்டையால் அடி வாங்கினது, காரி துப்பப்பட்டது, தேவன் அவரை நசுக்கினது அப்படின்னா என்னது, அவரை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாரோ அதெல்லாம் பலிகள். 9 மணிக்கு காலை பலி. காலை பலினா மார்னிங் சாக்ரிஃபைஸ். அதுல அசைவாட்டு பலிகள்னு ஒரு சில பலிகள் இருக்கு. குற்ற நிவாரண பலினா இந்த சத்தியத்துக்குள்ள வந்த பிறகு உடன்படிக்கையின் ஜீவியத்துல செய்யற பாவத்துக்காக நம்மளுக்கான கிருபாதார பலி, ரத்தத்தினால் கழுவி எடுப்பதற்கான அந்த பலி. இவ்வாறாக எல்லா பலிகளையும், பஸ்காவின் பலி, எல்லா பலிகளையும் ஒரே பலியினால் நம்முடைய ஆண்டவர் நிறைவேற்றி முடித்தார். தேவனுடைய கிருபையினால நாம் அந்த ஒரு பலிகளின் பங்கை அடைவதற்கும் பரிசுத்தமானவர்களாய் நாம் பரிசுத்த பலியை செலுத்துவதற்கு ரோமர் 12:1 இந்த மாமிசத்தை பரிசுத்தமும் ஜீவ பலியாய் செலுத்த தேவன் கிருபையாய் நம்மளை வழி நடத்துவாராக. ஆமென். ரோமன் 12:1 படிச்சுட்டு நம்ம நிறைய செய்யலாம்.